10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Example 7.24. Example 7.24. Prove that determinant of 1 x square x cube, 1 y square y cube, 1 z square z cube equal to x minus y, y minus z, z minus x, xy plus yz plus zx. என்ன சொல்கிறாங்க, இந்த டிட்டர்மெண்டோட வேல்யூ இந்த ஃபேக்டர்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஃபேக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி சம்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, சொல்யூஷனில் கொடுத்துருக்கூடிய டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறோம். லெட் determinant of a equal to determinant of 1 x square x cube, 1 y square y cube, 1 z square z cube. ஓகேங்களா? அப்போ கொடுத்துருக்கூடிய டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த டிட்டர்மெண்ட்டில் என்ன சார் பண்ணுறோம்னா, இங்கே பாருங்கள் ஃபேக்டர்ஸ் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ். அப்போ இந்த எக்ஸ் ஒய் இசட் அந்த ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சைக்ளிக் ஆர்டரில் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிற ஃபேக்டர் அந்த டிட்டர்மெண்டோட வேல்யூவாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டிட்டர்மெண்ட்டில் எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த டிட்டர்மெண்டோட வேல்யூ ஜீரோன்னு கிடைக்கும். ஜீரோ ஆகுதான்னு பார்க்கலாங்களா? பாருங்கள், புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இதில் இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவில் எக்ஸுக்கு, அதாவது எக்ஸு ஒய் ஈக்குவல், அப்போ ஒய்க்கு பதிலாக எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா ஒய்க்கு பதிலாக எக்ஸ் இல்லைனா எக்ஸுக்கு பதிலாக ஒய், எது வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸும் ஒய் ஈக்குவல்னு எடுத்துருக்குமா? அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் 1 y square y cube, x square இங்கே வந்து என்ன ஆயிரும், y square x cube y cubeன்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ அப்படியே 1 y square y cube. தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா 1 z square z cube. அப்போ இந்த டிட்டர்மெண்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் எப்படி சார் இருக்குன்னா ஐடென்டிக்கலாக இருக்குது. நம்ம ஏற்கனவே இந்த டிட்டர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்போம். ஒரு டிட்டர்மெண்ட்டில் எனி 2 rows ஆர் எனி 2 columns ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா, ஐடென்டிக்கலாவோ அல்லது ப்ரொபோஷனலாகவோ இருந்ததுன்னா அந்த டிட்டர்மெண்டோட வேல்யூ ஜீரோன்னு பார்த்துருக்கோம். அப்போ இங்கே R1ம் R2ம் எப்படி சார் இருக்குன்னா இந்த டிட்டர்மெண்ட்டில் ஐடென்டிக்கலாக இருக்குது. தேர்ஃபோர் இந்த டிட்டர்மெண்டோட வேல்யூ என்ன சொன்னால் ஜீரோ. சின்ஸ் R1 ஐடென்டிக்கல் R2, அதில் ரீசனை நம்ம சொல்லிடுறோம், எப்படி ஜீரோ ஆச்சு அப்படிங்கிறத ரீசனை சொல்லணும். ஓகேங்களா? அப்போ இந்த டிட்டர்மெண்ட் வந்து என்ன ஆயிடுது, ஜீரோ ஆயிடுது. எப்போ எக்ஸுக்கு ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது. அப்போ எக்ஸுக்கு ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டிட்டர்மெண்ட் ஜீரோ ஆகுது அப்படின்னா இந்த ப்ளஸ் ஒய் லெஃப்ட் சைடு கொண்டோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது இந்த டிட்டர்மெண்ட்டோட ஒரு ஃபேக்டர். அதுதான் அங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்கிறோம். தேர்ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவோட ஒரு ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அனதர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும், புட் ஒய் ஈக்குவல் டு இசட். ஒய்யும் இசட் ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஒய்க்கு பதிலாக இசட்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவில். அப்போ பாருங்கள், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட் ரோ, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ரோ அப்படியே எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம ஒய்க்கு தான் இசட்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் ரோ அப்படியே எடுத்துக்கிறோம். 1 x square x cube அப்படியே எழுதிக்கிறோம். செகண்ட் ரோவில் ஒய்க்கு பதிலாக இசட்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 y ஸ்கொயர் வந்து இங்கே என்ன ஆயிரும், இசட் ஸ்கொயர்னு ஆயிரும். ஒய் கியூப் வந்து இங்கே இசட் கியூப். ஒய்க்கு பதிலாக இசட்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது செகண்ட் ரோ என்ன ஆயிரும், 1 z ஸ்கொயர் இசட் கியூப்னு சேஞ்ச் ஆயிரும். தேர்ட் ரோ அப்படியே எழுதிக்கிறோம். என்னது, 1 z ஸ்கொயர் இசட் கியூப். இப்போ இந்த டிட்டர்மெண்ட் பாருங்கள், இந்த டிட்டர்மெண்ட்டில் செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் எப்படி சார்னா ஐடென்டிக்கலாக இருக்குது. செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் எப்படி இருக்குது, ஐடென்டிக்கலாக இருக்குது. அப்போ இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ என்னது, ஜீரோ. ஏதாவது 2 ரோ இல்லைனா ஏதாவது 2 காலம் ஐடென்டிக்கலாக இருந்ததுன்னா அந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ ஜீரோன்னு பார்த்தோம். அப்போ R2வும் R3யும் ஐடென்டிக்கலாக இருக்கனால இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ ஜீரோ. இங்கே ரீசன் எழுதணும், சின்ஸ் R2 ஐடென்டிக்கல் R3 ரீசன் எழுதியிருக்குமா? அப்போ இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ என்ன ஆயிடுது, ஒய்க்கு இசட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஜீரோன்னு ஆயிடுது. அப்போ தேர்ஃபோர் ஒய் மைனஸ் இசட் இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. இந்த ஒய் மைனஸ் இசட்ங்கிறது இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவோட அனதர் ஃபேக்டர். ஆல்ரெடி எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது ஒரு ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒய்க்கு இசட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ ஜீரோ ஆகுது. தேர்ஃபோர் ஒய் மைனஸ் இசட்டும் ஒரு ஃபேக்டர். எதுக்கு, இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம சிமிலர்லி இசட் மைனஸ் எக்ஸ் இஸ் ஆல்சோ ஏ ஃபேக்டர் ஆஃப் மார்லஸ் ஆஃப் இசட், அதாவது டிட்டர்மெண்ட் ஆஃப் இசட்னு சொல்லிடலாம்.
ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இசட்டுக்கு எக்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். புட் எக்ஸ் ஈக்குவல் டு இசட். இந்த டிட்டர்மெண்ட்டில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், இசட்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இல்லைனா இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் எப்படி வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் 1x ஸ்கொயர் எக்ஸ் கியூப் 1x ஸ்கொயர் எக்ஸ் கியூப் 1y ஸ்கொயர் ஒய் கியூப் அப்படியே வச்சுக்கிறோம். தேர்ட் ரோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இசட்டுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த 1z ஸ்கொயர் இசட் கியூப் என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னா 1x ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ஆயிரும். அப்போ தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா என்ன சார்னா 1x ஸ்கொயர் எக்ஸ் கியூப். அப்போ இந்த டிட்டர்மெண்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட் ரோவும் இந்த தேர்ட் ரோவும் எப்படி சார் இருக்குது அப்படின்னா ஐடென்டிக்கலாக இருக்குது. ஃபஸ்ட் ரோ என்னது 1x ஸ்கொயர் எக்ஸ் கியூப், தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா 1x ஸ்கொயர் எக்ஸ் கியூப். அப்போ இந்த டிட்டர்மெண்ட்டில் R1 R3 எப்படி சார் இருக்குன்னா ஐடென்டிக்கலாக இருக்குது. தேர்ஃபோர் இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா 0. அப்போ சின்ஸ் R1 ஐடென்டிக்கல் R3 ரீசன் எழுதிடுறோம். அப்போ எந்த டிட்டர்மெண்ட் 0 ஆகுது, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. எப்போ இசட்டுக்கு எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ 0 ஆகுது. அப்போ தேர்ஃபோர் என்ன சொல்லலாம், இசட் மைனஸ் எக்ஸ் இஸ் ஆல்சோ ஏ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் இசட். அப்போ இசட் மைனஸ் எக்ஸுங்கிறதும் ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவோட ஒரு அனதர் ஃபேக்டர். இப்போ என்னென்னலாம் ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது ஒரு ஃபேக்டர், ஒய் மைனஸ் இசட்ங்கிறது ஒரு ஃபேக்டர், இசட் மைனஸ் எக்ஸுங்கிறது ஒரு ஃபேக்டர். அப்போ 3 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம், அந்த ஃபேக்டரோட நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தி டிகிரி ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ், அந்த ஃபேக்டர்ஸ் 3 ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட் பண்ணி அதோட டிகிரி சொல்கிறோம். பாருங்கள், தி டிகிரி ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ் இஸ் 3. அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் இதோட பவர் என்ன இருக்குது, 1 இருக்கிறதா மீனிங். ஒய் மைனஸ் இசட்டோட பவரில் 1 இருக்கிறதா மீனிங். இசட் மைனஸ் எக்ஸோட பவரில் 1 இருக்கிறதா மீனிங். அப்போ டோட்டலாக இந்த ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஒய் மைனஸ் இசட் இசட் மைனஸ் எக்ஸோட டிகிரி என்ன சார்னா 3. இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணோம்னா, தி டிகிரி ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ். இந்த டிட்டர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதோட லீடிங் டயகனல் என்னென்ன 1y ஸ்கொயர் இசட் கியூப். 1y ஸ்கொயர் இசட் கியூப்ங்கிறது என்ன சொன்னால் இந்த டிட்டர்மெண்ட்டோட லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ். அதை ப்ராடக்ட் பண்ணி அதோட டிகிரி சொல்கிறோம். தி டிகிரி ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் 1 into y ஸ்கொயர் இன்ட்டு இசட் கியூப் இஸ் 5. இங்கே ஒய்யோட பவரில் 2 இசட்டோட பவரில் 3. அப்போ டோட்டலாக டிகிரி என்ன சொன்னால் 2 + 3 5. தி டிகிரி ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் 1 into y ஸ்கொயர் இன்ட்டு இசட் கியூப் இஸ் 5. இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். எதோட டிஃப்ரென்ஸ் சார் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ், அந்த ஃபேக்டர்ஸை அந்த ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ்க்கும் ப்ராடக்ட் ஆஃப் தி லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸோட டிகிரிக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லலாம், எம்னு சொல்கிறோம். அப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஸ்னு தான் சொல்கிறோம். ஏன் சார் அப்படின்னா இங்கே ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் வந்து பெரிய நம்பராக இருக்கலாம், இல்லைனா ப்ராடக்ட் ஆஃப் தி லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸோட டிகிரி பெரிய நம்பராக எது வேணாலும் பெருசாக இருக்கலாம். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லணும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எம்ங்கிறது என்ன சொன்னால் டிஃப்ரென்ஸ். எதோட டிஃப்ரென்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் அதோட டிகிரி, அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் தி லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸோட டிகிரி, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்ன சார் சொல்லணும், எம்னு சொல்கிறோம். அப்போ எம் ஈக்குவல் டு என்ன சொன்னால் 5 - 3. இங்கே ப்ராடக்ட் ஆஃப் தி லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸோட டிகிரி என்ன சொன்னால் 5, அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபேக்டர்ஸோட டிகிரி வந்து என்ன சொன்னால் 3. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 5 - 3ங்கிறது தான் என்ன சார்னா எம். அப்போ தேர்ஃபோர் எம் ஈக்குவல் டு 2. நம்ம ஆல்ரெடி இந்த எக்ஸசைஸோட இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருப்போம். அந்த டிஃப்ரென்ஸ் எம் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா அந்த டிட்டர்மெண்ட்டோட அனதர் ஃபேக்டர் ஒரு கான்ஸ்டன்ட் கேவாக இருக்குன்னு பார்த்தோம். அதே m = 1 அப்படின்னா k இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் அப்படிங்கிறது அனதர் ஃபேக்டராக இருக்கும். அதாவது இங்கே எல்லாமே ஃபேக்டர்ஸ்லாம் எக்ஸ் ஒய் இசட்டில் இருந்ததுன்னா k இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு சொல்லுவோம். எல்லாமே ஏபிசியில் இருந்ததுன்னா k இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சம்மில் PQRல இருக்கும். அப்போ k இன்ட்டு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர்னு சொல்லுவோம். அப்போ அங்கே என்ன அங்கே வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே ஃபேக்டர் சொல்கிறோம். அப்போ m = 0னா அனதர் ஃபேக்டர் கான்ஸ்டன்ட் k, m = 1னா அனதர் ஃபேக்டர் k இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். இங்கே m = 2ன்னு சொல்கிறோம். டிஃப்ரென்ஸ் என்னது, m = 2. அப்போ தேர்ஃபோர் தி அதர் ஃபேக்டர் வந்து என்ன சொன்னால் தி அதர் ஃபேக்டர் இஸ் k இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் எல் இன்ட்டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட் எக்ஸுங்கிறது அனதர் ஃபேக்டர். Therefore, the other factor is k into x square plus y square plus z square plus l into xy plus yz plus zxங்கிறது அதர் ஃபேக்டர். ஓகேங்களா, எதனால் எம்ங்கிற டிஃப்ரென்ஸ் 2னால அதர் ஃபேக்டர் இந்த ஃபேக்டர். ஓகேங்களா, இப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்க ஃபேக்டர்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஒய் மைனஸ் இசட் இசட் மைனஸ் எக்ஸ், அடுத்து அனதர் ஃபேக்டர், இது எல்லாமே ப்ராடக்ட் பண்ணால் அதுதான் என்ன சொன்னால் இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ. அதை தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதுகிறோம் பாருங்கள். தி டிட்டர்மெண்ட் 1x ஸ்கொயர் எக்ஸ் கியூப் 1y ஸ்கொயர் ஒய் கியூப் 1z ஸ்கொயர் z கியூப் ஈக்குவல் டு இங்கே ஃபேக்டர்ஸ்
m equal to difference and another factor என்ன சொன்னா k into x square plus y square plus z square plus l into xy plus yz plus zx into ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ் x minus y into y minus z into z minus x. இப்போ இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது k into x square plus y square plus z square plus l into xy plus yz plus z square zxங்கிற ரெண்டு ஃபேக்டர் இருக்கனால இந்த ரெண்டு டேர்ம் இருக்கனால இங்கே ஸ்கொயர் பிராக்கெட் ரெண்டுக்கு காமனாக ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல் நம்ம எக்ஸுக்கு ஒய்க்கு இசட்டுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது போத் சைடும் உனக்கு என்ன ஆகக்கூடாதுன்னா 0 ஆகக்கூடாது. இந்த டிட்டர்மெண்டோட வேல்யூ 0 ஆகக்கூடாது. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டிட்டர்மெண்டோட வேல்யூ 0 ஆகக்கூடாது. இந்த ரைட் சைடில் இந்த ஃபேக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேக்டர்ஸோட வேல்யூ என்ன ஆகக்கூடாதுன்னா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆகக்கூடாது. அப்போ போத் சைடும் 0 ஆகாத மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஒய் இசட்டுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ பாருங்கள், நம்ம இங்கே எக்ஸ் ஒய் இசட்டுக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கிறோன்னு பாருங்கள். புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 1 அண்ட் இசட் ஈக்குவல் டு 2. வி கெட் எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 1, இசட்டுக்கு 2ன்னு எடுத்துகிட்டு இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் பாருங்கள், டிட்டர்மெண்ட் ஆஃப் 1, எக்ஸுக்கு என்ன சொல்கிறோம் 0, அப்போ 0 ஸ்கொயர் 0, எக்ஸுக்கு 0னா 0 க்யூப் 0. நெக்ஸ்ட் ஒய்க்கு என்ன சொன்னால் 1, அப்போ செகண்ட் ரோ பாருங்கள் 1, 1 ஸ்கொயர் 1, 1 க்யூப் 1. தேர்ட் ரோ பாருங்கள் 1 இசட் ஸ்கொயர் இசட் க்யூப், இசட்டுக்கு என்னென்னு எடுத்துக்கிறோம் 2ன்னு எடுத்துக்கிறோமா, அப்போ 1 இசட் ஸ்கொயர் அதாவது 2 ஸ்கொயர் 4, அடுத்து இசட் க்யூப் 2 க்யூப் வந்து என்ன சொன்னால் 8. அப்போ தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா 1 4 8. அப்போ எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 1, இசட்டுக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டிட்டர்மெண்ட் பாருங்கள் 1 0 0 1 1 1 1 4 8 ஈக்குவல் டு அதேமாதிரி ரைட் சைடில் எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 1, இசட்டுக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயருங்கிறது பார்த்தீங்கன்னா 0 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் எல் இன்ட்டு எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட் எக்ஸ் எக்ஸ்ஒய்ங்கிறது 0 இன்ட்டு 1, 0 இன்ட்டு எனிதிங் 0, அப்போ 0 ப்ளஸ் ஒய் இசட் 1 இன்ட்டு 2, ஒய்யோட வேல்யூ 1, இசட்டோட வேல்யூ 2, 1 இன்ட்டு 2 2 ப்ளஸ் இசட் எக்ஸ், இசட் வந்து 2, எக்ஸ் வந்து 0, 2 இன்ட்டு 0 0. அப்போ இங்கே என்ன கிடைக்குது, இந்த கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் எல் இன்ட்டு எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட் எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா கே இன்ட்டு 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் எல் இன்ட்டு 0 ப்ளஸ் 2 ப்ளஸ் 0ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 1, அப்போ 0 மைனஸ் 1 மைனஸ் 1. நெக்ஸ்ட் ஒய் மைனஸ் இசட், ஒய் வந்து 1, இசட் வந்து 2, அப்போ 1 மைனஸ் 2, 1 மைனஸ் 2 வந்து என்ன சொன்னால் மைனஸ் 1. நெக்ஸ்ட் இசட் மைனஸ் எக்ஸ், இசட் 2, எக்ஸ் வந்து என்ன சொன்னால் 0, அப்போ 2 மைனஸ் 0 2, அப்போ மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு 2. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ரைட் சைடில் பாருங்கள் என்ன பண்ணுறோம், 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4, 1 ப்ளஸ் 4 5, 5 இன்ட்டு கே 5k ப்ளஸ் 2 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0, அதாவது 0 ப்ளஸ் 2 ப்ளஸ் 0, இதை ஆட் பண்ணால் 2, 2 இன்ட்டு எல் 2l, அப்போ 5k ப்ளஸ் 2l இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 1 இன்ட்டு 2 2. அப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 5k ப்ளஸ் 2l இன்ட்டு 2ன்னு கிடைக்குது. அதே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டிட்டர்மெண்டோட வேல்யூ, இந்த டிட்டர்மெண்டோட வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிப்போம், அதாவது ஏதாவது ஒரு ரோ இல்லைனா ஏதாவது ஒரு காலம் வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டிட்டர்மெண்டோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ ஃபஸ்ட் ரோ வழியாக ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், அந்த டிட்டர்மெண்டோட வேல்யூ கிடைக்கும். ஏன் சார் ஃபஸ்ட் ரோ எடுத்தோம்னா அந்த ஃபஸ்ட் ரோவில் 2 எலமெண்ட் வந்து என்ன இருக்குன்னா 0வாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ரோ வழியாக எடுத்துகிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் என்னது 1, 1 இன்ட்டு அந்த 1 இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவையும் விட்டுட்டோம்னா ரிமைனிங் என்னது 1 1 4 8. அப்போ இந்த டிட்டர்மெண்ட் 2/2 டிட்டர்மெண்டோட வேல்யூ 1 இன்ட்டு 8 வந்து என்னது 8 மைனஸ் 1 இன்ட்டு 4 4 மைனஸ் செகண்ட் எலமெண்ட் 0, அப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆயிரும். தேர்ட் எலமெண்ட் 0, 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆயிரும். அப்போ 1 இன்ட்டு 8 மைனஸ் 4 மைனஸ் 0 ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 5k ப்ளஸ் 2l இன்ட்டு 2ன்னு கிடைக்கும். 8 மைனஸ் 4 வந்து என்ன சொன்னால் 4, அப்போ லெஃப்ட் சைடு வந்து என்ன சொன்னால் 4, ரைட் சைடில் 5k ப்ளஸ் 2l இன்ட்டு 2. இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2வை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வரும். லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது மல்டிப்ளை பண்ணுறது என்ன ஆகும், டிவைட் ஆகுமா, ஆல்ரெடி அங்கே ஒரு 4 இருக்குது. அப்போ 4/2 என்ன ஆயிரும் 2ன்னு ஆயிரும். அப்போ 5k ப்ளஸ் 2l ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். இந்த ஸ்டெப்பு நம்ம சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன சார் ஆன்சர் கிடைக்கும்னா 5k ப்ளஸ் 2l ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது இங்கே கேஎல்லுங்கிற 2 கான்ஸ்டன்ட் இருக்குது. அதனால் கேஎல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 ஈக்குவேஷன் வேணும். கே அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஎல்ல 2 ஈக்குவேஷன் கிடைச்சதுனா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு கேவோட வேல்யூ எல்லோட வேல்யூ கிடைக்கும். அதுக்காக என்ன பண்ணுறோம், மறுபடியும் எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பதிலாக இன்னொரு வேல்யூ சப்ஸ்டியூட். அதான் பாருங்கள், புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு -1, இசட் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
அந்த எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பதிலாக வேல்யூ எடுக்கும்போது போத் சைடு என்ன ஆகக்கூடாது, உங்களுக்கு ஜீரோ ஆகக்கூடாது. ஜீரோ ஆகாத மாதிரி வேல்யூ எடுத்துக்கிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நம்ம செகண்ட் என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு 0, ஒய்க்கு -1, இசட்டுக்கு 1ன்னு மறுபடியும் என்ன பண்ணுறோம், அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போத் சைடு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாருங்கள், டிட்டர்மெண்ட் ஆஃப் இப்போ எக்ஸுக்கு 0வா, அப்போ 1x² x³ 0² 0, 0³ 0. அப்போ ஃபஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா 1 0 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா 1y² y³. ஒய்யோட வேல்யூ என்ன எடுத்துக்கணும், -1 எடுத்துக்கணும். அப்போ 1y² என்ன எடுத்து -1 ஹோல் ஸ்கொயர்னா +1. நெக்ஸ்ட்டு -1 ஹோல் க்யூப்னா -1. அப்போ செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா 1 1 -1. அடுத்து தேர்ட் ரோ இசட்டுக்கு நம்ம என்ன சார் எடுத்துக்கணும், 1ன்னு எடுத்துட்டோம். அப்போ 1z² z³ 1 1 1. z² 1 ஸ்கொயர் 1, 1³ 1. அப்போ தேர்ட் ரோ 1 1 1. அதே மாதிரி ரைட் சைடில் எக்ஸுக்கு 0, ஒய்க்கு -1, இசட்டுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட்னா k இன்ட்டு 0² 0 -1 ஸ்கொயர் +1 ப்ளஸ் அடுத்தது 1 ஸ்கொயர், இசட்டுக்கு 1ன்னு சொன்னால் 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் L இன்ட்டு XY, x 0, y -1. அப்போ 0 இன்ட்டு -1 0. நெக்ஸ்ட்டு YZ, ஒய்ங்கிறது -1, Z1, 1 இன்ட்டு -1 -1. நெக்ஸ்ட்டு ZX, Z1, x வந்து 0, 1 இன்ட்டு 0 0. அதான் இங்கே போட்டிருக்கோம். அப்போ k இன்ட்டு 0 + 1 + 1 ப்ளஸ் L இன்ட்டு 0 -1 ப்ளஸ் 0. நெக்ஸ்ட்டு x -y, எக்ஸுக்கு 0, ஒய்க்கு -1னா 0 -1. அப்போ என்ன -1 + 1. அப்போ எக்ஸ் -y இங்கே வந்து அதோட வேல்யூ என்ன சொன்னால் 1. நெக்ஸ்ட்டு y -z, ஒய் -1, இசட்டுக்கு வந்து என்ன சொன்னால் 1. அப்போ -1 -1. அப்போ -1 ஆட் பண்ணால் -2. நெக்ஸ்ட்டு z - x, z1 x 0. அப்போ 1 - 0 1. அப்போ 1 இன்ட்டு -2 இன்ட்டு 1 கிடைக்கும். 1 இன்ட்டு 1 1, 1 இன்ட்டு -2 -2. இங்கே டோட்டலாக -2. இங்கே 1 + 1 2. அப்போ 2 இன்ட்டு k 2k. நெக்ஸ்ட் இங்கே 0 -1 + 0னா -1, -1 இன்ட்டு எல்னா -L. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 2k -L இன்ட்டு -2. அதுதான் லெஃப்ட் சைடு, சாரி ரைட் சைடு. லெஃப்ட் சைடு என்ன பண்ணும், இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ, இந்த டிட்டர்மெண்ட்டை என்ன பண்ணும், எக்ஸ்பேண்ட் பண்ணும். இந்த டிட்டர்மெண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணும். இந்த டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 1 இன்ட்டு இந்த 1 இருக்கக்கூடிய இந்த 1 இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவையும் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் 1 இன்ட்டு என்ன வரும், 1 இன்ட்டு 1 1. நெக்ஸ்ட்டு -1 இன்ட்டு -1 -1. அப்போ -1 ப்ளஸ் 1ன்னு ஆயிரும். அப்போ 1 இன்ட்டு 1 + 1 ப்ளஸ் செகண்ட் எலமெண்ட் தேர்ட் எலமெண்ட் 0னால 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆயிரும். அப்போ 0 + 0ன்னு கிடைக்கும். ரைட் சைடில் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தோன்னது 2k -L இன்ட்டு -2. அப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2k -L இன்ட்டு -2. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 1 + 1 2. அப்போ 2k -L இன்ட்டு -2 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த -2வை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா 2 டிவைட் பை -2. அப்போ 2 டிவைட் பை -2னா -1. அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2k -L ஈக்குவல் டு -1. 2k -L ஈக்குவல் டு -1. இது தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் அந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளை பண்ணும், சால்வ் பண்ணால் நம்ம கேவோட வேல்யூ எல்லோட வேல்யூ கிடைக்கும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கிட்டேன், 5k + 2l ஈக்குவல் டு 2. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன சார் பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் போத் சைடும். அப்போ 2 இன்ட்டு 2k 4k. அடுத்தது -L இன்ட்டு 2 -2l ஈக்குவல் டு -1 இன்ட்டு 2 -2. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ண ஈக்குவேஷன் ரெண்டையும் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணால் 5k + 4k 9k. 2l -2l என்ன ஆயிரும், ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 ஆயிரும். அப்போ 2 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 -2 என்ன 0 ஆயிரும். அப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 9k, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 0. அப்போ 9k ஈக்குவல் டு 0. அப்போ தேர்ஃபோர் k ஈக்குவல் டு என்ன சொன்னால் 0. இந்த கேவோட வேல்யூ 0ன்னு நம்ம எதில் சப்ஸ்டியூட்னா செகண்ட் ஈக்குவேஷனில் இல்லைனா தேர்ட் ஈக்குவேஷனில் எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் k ஈக்குவல் டு 0 இன் 2. அப்போ 5k 5 இன்ட்டு 0 0 ஆயிரும். அப்போ 0 + 2l ஈக்குவல் டு 2. அப்போ 2l ஈக்குவல் டு 2. அப்போ l ஈக்குவல் டு என்ன சொன்னால் 1. அப்போ k ஈக்குவல் டு 0, l ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. இந்த கேவோட வேல்யூ எல்லோட வேல்யூ நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் k ஈக்குவல் டு 0 அண்ட் l ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் 1. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், லெஃப்ட் சைடு என்னது 1x² x³ டிட்டர்மெண்ட் ஆஃப் 1x² x³ 1y² y³ 1z² z³ ஈக்குவல் டு இங்கே கேவுக்கு 0 ரைட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 இன்ட்டு எனிதிங்னு ஆயிரும், 0 ஆயிரும். ப்ளஸ் 1 எல்லுக்கு வந்து என்ன சொன்னால் 1. அப்போ 1 இன்ட்டு xy + yz + zx. அப்போ இங்கே
டோட்டலாக இங்கே கேவுக்கு 0 சப்ஸ்டியூட்னா 0 இன்ட்டு anything இங்கே 0 ஆயிரும். எல்லுக்கு 1 சப்ஸ்டியூட்னா 1 இன்ட்டு xy ப்ளஸ் ஒய்இசட் ப்ளஸ் இசட்எக்ஸ்னு கிடைக்கும். அப்போ அனதர் ஃபேக்டர் இன்னொரு ஃபேக்டர் என்ன சொன்னால் xy ப்ளஸ் ஒய்இசட் ப்ளஸ் இசட்எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ். அப்போ நமக்கு therefore determinant of 1 x square x cube 1 y square y cube 1 z square z cube equal to x minus y into y minus z into z minus x into xy plus yz plus zx ன்னு கிடைக்கும். அவன் ப்ரூவ் பண்ண அந்த டிட்டர்மெண்டோட வேல்யூ இந்த ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். ப்ரூவ் பண்ணியாச்சு. therefore hence proved. Next example 7.25. Example 7.25. Prove that determinant of a equal to determinant of q plus r whole square p square p square. Second row பார்த்தீங்கன்னா q square r plus p whole square q square. Third row பார்த்தீங்கன்னா r square p plus q whole square equal to 2pqr into p plus q plus r whole cube. இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. போன சம்மு மாதிரியே தான் நமக்கு இங்கே பாருங்கள் ப்ரூவ் பண்ண சொல்கிறது பாருங்கள் pqr. அப்போ பிங்கிறது ஒரு ஃபேக்டர், க்யூங்கிறது ஃபேக்டர், ஆருங்கிறது ஒரு ஃபேக்டர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துருக்கக்கூடிய டிட்டர்மெண்ட் கிவன் டிட்டர்மெண்ட்டை எடுத்துக்கிறோம். given determinant of a equal to determinant of q plus r whole square p square p square q square r plus p whole square q square r square p plus q whole square. இந்த டிட்டர்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம்னா p equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். புட் p equal to 0. இந்த டிட்டர்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம், pக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டிட்டர்மெண்ட் 0 ஆயிடுச்சுன்னா p is a ஃபேக்டர்னு சொல்கிறோம். அதேமாதிரி க்யூக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டிட்டர்மெண்ட் 0 ஆயிடுச்சுன்னா q is a ஃபேக்டர்னு சொல்கிறோம். அதேமாதிரி ஆருக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டிட்டர்மெண்ட் 0 ஆயிடுச்சு அப்படின்னா r is a ஃபேக்டர்னு சொல்கிறோம். pக்கு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், pக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். புட் p equal to 0 which implies determinant of a equal to q plus r whole square p square இங்கே 0 ஸ்கொயர் 0 இங்கே 0 ஸ்கொயர் 0 அப்போ 0 0. நெக்ஸ்ட்டு q ஸ்கொயர் செகண்ட் ரோ r ப்ளஸ் p ஹோல் ஸ்கொயரில் pக்கு 0ன்னு சொன்னால் r ஸ்கொயர். தேர்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா q ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு r ஸ்கொயர் pக்கு 0ன்னு சொன்னால் 0 ப்ளஸ் q ஹோல் ஸ்கொயர் அப்போ q ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ பாருங்கள் pக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது pக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த டிட்டர்மெண்ட் பாருங்கள் டிட்டர்மெண்ட் ஆஃப் q plus r whole square 0 0 q square r square q square r square q square equal to 0ன்னு கிடைக்குது. இதில் செகண்ட் காலமும் தேர்டு காலமும் எப்படி சார் இருக்குன்னா ப்ரொப்போஷனலாக இருக்குது. செகண்ட் காலமும் தேர்டு காலமும் எப்படி சார் இருக்குன்னா ப்ரொப்போஷனலாக இருக்குது. ஏற்கனவே சொன்னோம் 2 ரோ அல்லது 2 காலம் ப்ரொப்போஷனலாவோ ஐடென்டிக்கலாவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த டிட்டர்மெண்டோட வேல்யூ 0. அப்போ இந்த டிட்டர்மெண்டோட வேல்யூ என்ன சார்னா 0. எதனால் சார்னா ரீசன் நீங்கள் சொல்லியிருக்க பாருங்கள் C2 and C3 ஆர் ப்ரொப்போஷனல். அப்போ இந்த டிட்டர்மெண்ட் 0 ஆயிடுது. எப்போ 0 ஆகுது, pக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது. அப்போ தேர்ஃபோர் p is a ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு சொல்கிறோம். அதாங்க சொல்லியிருக்கோம். இந்த 0 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா p minus 0. அப்போ p minus 0னா p. அப்போ தேர்ஃபோர் p is a ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. சிமிலர்லி இதே மாதிரி நீ க்யூக்கு 0ன்னு ஆருக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் அந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ 0 ஆகும். அப்போ தேர்ஃபோர் க்யூ ஆர் என்ன சொன்னா ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிடலாம். அதை தான் அங்கே சொல்லியிருக்கான். அப்புறம் சிமிலர்லின்னு சொன்னாலே போதும். அப்போ சிமிலர்லி க்யூ அண்ட் ஆர் இஸ் ஆல்சோ எ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணோம்னா புட்டிங் p ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0 p ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். அதில் இந்த p ரைட் சைடில் கொண்டு போனால் க்யூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு கிடைக்கும். அதுவே ஆர்பி லெஃப்ட் சைடு வச்சுட்டு ஆர் ப்ளஸ் பி ஈக்குவல் டு இந்த க்யூ ரைட் சைடு கொண்டோம்னா மைனஸ் க்யூ. அதேமாதிரி பி ப்ளஸ் க்யூ மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு ப்ளஸ் ஆர் ரைட் சைடு கொண்டோம்னா மைனஸ் ஆர். அப்போ பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோம்னா நமக்கு என்னென்னலாம் சான்சஸ் இருக்குது, க்யூ ப்ளஸ் ஆரை மைனஸ் பின்னு எடுத்துக்கலாம், ஆர் ப்ளஸ் பியை மைனஸ் க்யூன்னு எடுத்துக்கலாம், பி ப்ளஸ் க்யூவை மைனஸ் ஆர்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், க்யூ ப்ளஸ் ஆருக்கு மைனஸ் பினும் ஆர் ப்ளஸ் பிக்கு மைனஸ் க்யூனும் பி ப்ளஸ் க்யூவுக்கு மைனஸ் ஆர்னும் இந்த டிட்டர்மெண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாருங்கள் டிட்டர்மெண்ட் ஆஃப் இந்த டிட்டர்மெண்ட்டில் க்யூ ப்ளஸ் ஆருக்கு என்னது மைனஸ் பி. அப்போ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர். அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக என்ன சொன்னால் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர். செகண்ட் ரோவில் க்யூ ஸ்கொயர், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் ஆர் ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன சார் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா மைனஸ் க்யூ. அப்போ மைனஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர்னா க்யூ ஸ்கொயர். அப்போ செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் க்யூ ஸ்கொயர், தேர்ட் எலமெண்ட் என்னது க்யூ ஸ்கொயர். அப்போ செகண்ட் ரோ ஃபுல்லாக க்யூ ஸ்கொயர் க்யூ ஸ்கொயர் க்யூ ஸ்கொயர். அடுத்தது தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் ஆர் ஸ்கொயர், செகண்ட் எலமெண்ட் ஆர் ஸ்கொயர், தேர்ட் எலமெண்ட் பி ப்ளஸ் க்யூக்கு பதிலாக மைனஸ் ஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் இந்த டிட்டர்மெண்டோட வேல்யூ என்ன சார்னா 0ன்னு சொல்லலாம். ஏன் சார் எப்படி சார் 0 சொல்லலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் எல்லாமே எப்படி சார் இருக்குன்னா ஐடென்டிக்கலாக இருக்குது. பாருங்கள் பி ஸ்கொயர் க்யூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்,
பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். 3 ரோஸும் எப்படி 3 காலம்ஸும் எப்படி சார் இருக்குது அப்படின்னா ஐடென்டிக்கலாக இருக்குது. அப்போ 3 காலம் எனி 2 காலம்ஸ் ஆர் 2 காலம்ஸ், அதாவது 2 ரோவோ அல்லது 2 காலமோ ஐடென்டிக்கலாக இருந்தாலே நமக்கு 0. இங்கே 3 காலமுமே நமக்கு எப்படி இருக்குது ஐடென்டிக்கலாக இருக்கனால இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ 0. அப்போ 2 காலம் ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கிட்டது பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆருங்கிறது ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது 3 காலம்ஸ் ஐடென்டிக்கலாக இருக்கனால பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 காலம்ஸும் நமக்கு என்னவா இருக்குது ஐடென்டிக்கலாக இருக்கனால நம்ம வெறும் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஃபேக்டர்னு சொல்லிடக்கூடாது. பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவோட ஃபேக்டர்ஸ் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர்னு சொல்கிறோம். இது நமக்கு இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருப்போம். ஏதாவது 2 காலமில் 2 ரோ ஐடென்டிக்கலாக இருந்தால் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஃபேக்டர். 3 காலமுமே ஐடென்டிக்கலாக இருக்கனால பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. இப்போ நம்ம எப்பயும் போல் ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபேக்டர்ஸோட டிகிரி, ப்ராடக்ட் ஆஃப் த லீடிங் டைனல் எலிமெண்ட்ஸோட டிகிரியை பார்க்க போகிறோம். பாருங்கள், தி டிகிரி ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ். என்னென்ன ஃபேக்டர் சொல்லியிருக்கோம்? பிங்கிறது ஒரு ஃபேக்டர், கியூங்கிறது ஒரு ஃபேக்டர், ஆருங்கிறது ஒரு ஃபேக்டர், அடுத்து பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயருங்கிறது ஃபேக்டர். அப்போ டோட்டலாக 4 ஃபேக்டர்ஸ் கிடையாது. பி கியூ ஆர் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர். இது எல்லாமே என்ன பண்ணுறோம் ப்ராடக்ட் பண்ணுறோம். தி டிகிரி ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் பி கியூ ஆர் இன்ட்டு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் இஸ் 5. எப்படி சார் 5? இங்கே பியோட பவர் 1, கியூவோட பவர் 1, ஆரோட பவர் 1. அப்போ 1 + 1 + 1 3. அடுத்து நெக்ஸ்ட்டு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர், இங்கே பவரில் 2, அப்போ 3 + 2 5. அப்போ தேர்ஃபோர் தி டிகிரி ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் பி கியூ ஆர் இன்ட்டு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் இஸ் 5. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் ஆஃப் தி லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸோட டிகிரி. தேர்ஃபோர் தி டிகிரி ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் இஸ் 6. லீடிங் டயகனல் என்னென்ன? கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர், ஆர் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர். அப்போ கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர், ஆர் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர். இதுதான் என்ன சொன்னால் நமக்கு லீடிங் டயகனல். அப்போ லீடிங் டயகனலோட அந்த ப்ராடக்டோட டிகிரி பார்த்தீங்கன்னா 2 + 2 + 2 6. அதாங்க சொல்லுவோம் தி டிகிரி ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி லீடிங் எலமெண்ட்ஸ் இஸ் 6. இப்போ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் ஏற்கனவே சொன்னேன். டிஃப்ரென்ஸுங்கிறது ஏதோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ண சொன்னோம். அப்போ 6லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 1. அப்போ தேர்ஃபோர் m = 6 - 5 = 1. m = 0னா கான்ஸ்டன்ட் ஃபேக்டர், அனதர் ஃபேக்டர்னு பார்த்தோம். இங்கே m = 1ன்னு சொல்லறதுனால அனதர் ஃபேக்டர் வந்து என்ன சொன்னால் k × p + q + r. இதுக்கு முன்னாடி சம்மில் டிஃப்ரென்ஸ் வந்து 2ன்னு பார்த்தோம். அப்போ m = 2 இருந்தால் என்ன பார்த்தோம்? k × x² + y² + z² + l × xy + yz + zxங்கிறது அனதர் ஃபேக்டர்னு பார்த்தோம். ஏன் சார் அங்கே xy zல எடுத்தோம், இங்கே pqrல எடுக்கிறோம்னா அங்கே சம்மில் வேரியபிள்ஸாக xy zல இருந்துச்சு. இங்கே சம்மில் நமக்கு என்ன இருக்குது? pqrல இருக்கனால நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? m = 1, டிஃப்ரென்ஸ் 1னால அதர் ஃபேக்டர் என்ன எடுத்துக்கிறோம்? k × p + q + r. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம். அந்த ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபேக்டர்ஸோட இந்த அதர் ஃபேக்டரை என்ன பண்ணுறோம்? ப்ராடக்ட் பண்ணி இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூவாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். பாருங்கள், டிட்டர்மெண்ட் ஆஃப் q + r ஹோல் ஸ்கொயர், p² q², r + p ஹோல் ஸ்கொயர் q², r², p + q ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம எடுத்துகிட்ட m = 1ங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கிடைச்சதுனால அதர் ஃபேக்டர் என்ன எடுத்துக்கிட்டோம்? k × p + q + r எடுத்துக்கிறோம். இது மல்டிப்ளை என்னது? pqr × p + q + r ஹோல் ஸ்கொயர். இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணி இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூவாக எடுத்துக்கிறோம். அப்போ k × p + q + r × pqr × p + q + r ஹோல் ஸ்கொயர். இங்கே p + q + r ஹோல் ஸ்கொயர், இன்னொரு p + q + r இருக்குது. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண இங்கே பவர் 1, இங்கே பவர் 2, பேஸ் ஈக்குவல் இருந்தால் பவர் ஆட் பண்ணால் p + q + r ஹோல் க்யூப்னு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் k × pqr × p + q + r ஹோல் க்யூப். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட் அதாவது ஸ்கேலார் வேல்யூ k இருக்குது. அப்போ இந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த போத் சைடும் இந்த ஈக்குவேஷன் ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதாவது 0 ஆகாத மாதிரி pq qக்கு rக்கு வேல்யூ கிடைக்கணும். 0 ஆகாத மாதிரி pq qக்கு rக்கு வேல்யூ கொடுக்குறோம். அப்போ pக்கு 1ன்னு எடுத்துக்கிறோம், qக்கு 1, rக்கு 1ன்னு எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ புட் p = 1, q = 1, r = 1. வி கெட் டிட்டர்மெண்ட் ஆஃப் pக்கு 1, qக்கு 1, rக்கு 1. அப்போ qக்கு 1, rக்கு 1 ஃபஸ்ட் ரோ பாருங்கள். 1 + 1 2 ஸ்கொயர் வந்து என்னது? 4. p² 1, 1 ஸ்கொயர் 1, p² 1 ஸ்கொயர் 1. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ பாருங்கள். qக்கு 1ன்னு எடுத்துட்டோம்னா 1 ஸ்கொயர் 1. செகண்ட் எலமெண்ட் பாருங்கள். 1 + 1 2, 2 ஸ்கொயர் 4.
அடுத்து செகண்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட் 1 ஸ்கொயர் 1. அடுத்து தேர்ட் ரோ 1 ஸ்கொயர் 1 1 ஸ்கொயர் 1 p ப்ளஸ் q ஹோல் ஸ்கொயர்னா 1 ப்ளஸ் 1 2 2 ஸ்கொயர் வந்து என்ன சொன்னால் 4. அப்போ லெஃப்ட் சைடில் அந்த டிட்டர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 1 1 1 4 1 1 1 4 ஈக்குவல் டு இங்கே k இன்ட்டு PQR பியோட வேல்யூ 1. அப்போ k இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 பியோட வேல்யூ 1 க்யூவோட வேல்யூ 1 ஆரோட வேல்யூ 1. அப்போ k இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு இங்கே p ப்ளஸ் q ப்ளஸ் ஆர் பிக்கு 1 க்யூக்கு ஆர் 1 ஆருக்கு 1 சொன்னால் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ஹோல் க்யூப். அப்போ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 என்னது 3 3 க்யூப் என்ன சொன்னால் 27 இன்ட்டு k. அப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 27k. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இந்த டிட்டர்மெண்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துகிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸோட கோஃபேக்டர் சைன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் 4 இன்ட்டு இந்த 4 இருக்கக்கூடிய காலத்தையும் ரோ விட்டணும். 4 4s are 16 மைனஸ் 1 இன்ட்டு 1 1. அப்போ 4 இன்ட்டு 16 மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு இந்த 1 இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட் காலத்தையும் ரோவின் டெலிட் பண்ணால் 1 இன்ட்டு 4 4 மைனஸ் 1 இன்ட்டு 1 1. அப்போ மைனஸ் 1 இன்ட்டு 4 மைனஸ் 1 ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த 1 இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவின் டெலிட் பண்ணால் 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 1 இன்ட்டு 4 மைனஸ் 4. அப்போ 4 இன்ட்டு 16 மைனஸ் 1 மைனஸ் 1 இன்ட்டு 4 மைனஸ் 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 4 ஈக்குவல் டு 27kன்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள் 16 மைனஸ் 1 என்ன சொன்னால் 15 4 15s are 60. அடுத்து நெக்ஸ்ட்டு 4 மைனஸ் 1 என்ன சொன்னால் 3 3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3 1 மைனஸ் 4 மைனஸ் 3 மைனஸ் 3 இன்ட்டு 1 மைனஸ் 3. அப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 60 மைனஸ் 3 மைனஸ் 3 60 மைனஸ் 3 மைனஸ் 3 ஈக்குவல் டு 27k. மைனஸ் 3 ஆட் பண்ணால் மைனஸ் 6 60 மைனஸ் 6 வந்து என்ன சொன்னால் 54 60லேருந்து மைனஸ் 6 அதாவது 60லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 54. அப்போ 54 ஈக்குவல் டு 27k. அப்போ 27k ஈக்குவல் டு 54 k ஈக்குவல் டு என்ன சொன்னால் 54 டிவைட் பை 27 54 ஈக்குவல் டு 27k 54 ஈக்குவல் டு 27kனா k ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம் 54 டிவைட் பை 27 54ல் எத்தனை 27 இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ k ஈக்குவல் டு 2. அப்போ கேவோட வேல்யூ 2ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ சப்ஸ்டியூட் k ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் அவன் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கானோ அது நமக்கு கிடைச்சிடும். அப்போ தேர் ஃபோர் டிட்டர்மெண்ட் ஆஃப் a ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் q ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் p ஸ்கொயர் q ஸ்கொயர் r plus p whole square q square r square p plus q whole square equal to இந்த k ஓட வேல்யூ இங்கே 2 சொல்லுனா 2 into pqr into p plus q plus r whole cube. Hence proved. இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான்.